அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडल्स प्रस्तुति सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. நான் ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் கூறியிருந்தேன், இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒரு குலமாக, ஒரு இனமாக, இந்தியர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக கபீர்தாஸ், துளசிதாஸ் போன்றவருடைய கருத்துக்களையும் தமிழ் புலவருடைய கருத்துக்களையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்து முஸ்லீம் ஒருமைப்பாட்டுக்கு உதாரணமாக விளங்கிய ஹிந்தி கவிஞர் ரஸ்கான் என்பவருடைய படைப்புகளையும், அதற்கான தமிழ் புலவருடைய படைப்புகளையும் ஒரு அன்பர் கேட்டதன் பேரில் அந்த கேள்விக்கு விடையாக, பதிலாக இன்றைய பதிவு அமைந்திருக்கிறது என்பதே சந்தேகம் கிடையாது. அவர் கேட்டிருந்தார், தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல சமய ஒற்றுமை வடநாட்டில் இருக்கிறதா, இருந்ததா, நம்முடைய முன்னோர்கள் அதை ஆமோதிக்கிறார்களா, வரவேற்றிருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்வியை என்னிடம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவருக்கு அளிக்கும் பதிலாக இன்றைய பதிவு அமைந்திருக்கிறது. நாம் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாட்களும் பார்த்தோம். ஒரு 10 தினங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் அருகிலே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள, தஞ்சாவூருக்கு அருகிலே உள்ள புன்னைநல்லூர் என்ற ஊரிலே புகழ்பெற்ற கோயில் இருக்கிறது, மாரியம்மன் கோயில். பேரே புன்னைநல்லூர் மாரியம்மா என்று அழைப்பார்கள். அந்த மாரியம்மன் கோயிலே குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த விழாவிற்கு எல்லோரும் சீர்கொண்டு போவார்கள். பக்தர்கள் அனைவரும் தம்மால் இயன்ற பொருட்களை கொண்டு போவார்கள் அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக. பால், பழம், அப்படி போகின்ற பொழுது ஒரு பெரிய குழுவாக வைத்து இஸ்லாமிய நண்பர்கள், ஆண்களும் பெண்களுமாக ஒரு பெரிய குழுவாக, ஒரு குறைந்தபட்சம் 50 பேர் இருப்பார்கள். அவர்கள் அந்த அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு சீர் கொண்டு போனார்கள். இதை நாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்தோம், செய்தித்தாட்களிலும் பார்த்தோம். இது அந்த சமய ஒற்றுமைக்கு எவ்வளவு உயர்ந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தமிழ்நாடு மிக சிறந்த உதாரணம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் அனைவரும் ஒருவர். அதனால்தான் பாயி என்கிறோம், அவளை பார்த்து பாயி என்கிறோம். ஆகவே பாயி என்னோட பொருள் பிஓஒய் பாய் என்பதல்ல, பாயி சகோதரன் என்ற அர்த்தம். அனைவரும் சகோதரர்கள். இதிலே ஜாதியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ வேற்றுமை கிடையாது. உதாரணமாக ஒரு
ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அதற்கு நிறைய ரத்தம் தேவைப்படுகிறது, பிளட் தேவைப்படுகிறது. அந்த பிளட்டு டொனேட் பண்ணுவார்கள், சிலர் விலைக்கு வாங்குவார்கள். அப்படி டொனேட் பண்ணுகின்ற பொழுது, வாங்குகின்ற பொழுது அந்த நோயாளியுடைய குரூப் என்னன்னு பார்ப்பார்களே தவிர அந்த நோயாளி எந்த மதம் என்று பார்க்க மாட்டார்கள். அந்த ரத்தம் ஹிந்து ரத்தமா, கிறிஸ்தவனுடைய ரத்தமா, உயர்ஜாதி ரத்தமா, தாழ்ஜாதி ரத்தமா கிடையாது. ரத்தத்திலே வேற்றுமை உண்டு, ஆனால் குரூப் என்ற வேற்றுமை தான். அங்கே இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதை ஏன் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என்பது விளங்கவில்லை. அதே போல நிறமும் ஒரே நிறம்தான், அனைவர் ரத்தமும் ஒரே நிறம்தான், சிகப்புத்தான். அதையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதுவே ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல நாம் அல்லாஹ் என்றாலும், இயேசு என்றாலும், அம்மன் என்றாலும், அப்பன் என்றாலும் எல்லாம் ஒரே கடவுளைத்தான் குறிக்கும். அங்கே வேற்றுமை இல்லை, கடவுளிலே பேதம் இல்லை, நமக்குள்ள தான் பேதம் இருக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பேதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் நம்முடைய மகான்கள். அப்படி பாடுபட்ட மகான்களில் ஒருவர்தான் வடநாட்டிலே பட்டான் என்ற முஸ்லிம்களிலே பட்டான் என்ற ஒரு வகை இனம் உண்டு. அந்த பட்டான் வகையிலே இப்போ கூட ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், இர்ஃபான் பட்டான் என்று. அப்படி பட்டான் என்ற இனத்திலே தோன்றியவர் தான் ரஸ்கான் என்ற ஒரு புலவர். இந்த ரஸ்கான் பிறப்பால் முஸ்லீமாக இருந்தாலும் கூட, அவர் வளப்பால் முஸ்லீமாக இருந்தாலும் கூட, அவர் கோகுலத்தில் கண்ணனையே தன்னுடைய ஆன்மீக குருவாக, ஆன்மீக கடவுளாக, உள்ளார்ந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு காலம் முழுதும் அவரையே வணங்கி அழுது தொழுது மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை பரப்பியார் ரஸ்கான் என்ற அந்த புலவராவார். சவையா என்கின்ற ஒரு சந்த் என்று சொல்வார்கள், இந்தியிலே யாப்பு என்பார்கள். சந்த் என்று சொல்வார்கள், யாப்பு என்று தமிழ் சொல்வார்கள். சவையா என்ற அந்த பாடல் பகுதியிலே மிக அழகாக கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி, அவருடைய மகிமைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அதற்கு இணையாக ஒரு பக்தர் இருந்தார், அவர் சூர்தாஸ். நாம் ஏற்கனவே அதை பற்றி படித்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் அதே போன்று நிறைய ஆழ்வார்கள் தோன்றிக்கிறார்கள், கிருஷ்ண பக்தியை பரப்பியிருக்கிறார்கள். அது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த சவையா என்ற யாப்பிலே ரஸ்கான் அவர்கள் மிக அழகாக கோகுலத்தினுடைய பெருமையை சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கோகுலத்திலேயே வாழ்ந்தவர், கோகுலத்திலேயே தன்னுடைய இறுதி காலத்தை கழித்தவர், அங்கேயே அவர் அமரராகவும் ஆனார். அவ்வளவு பெருமை படைத்த அந்த ரஸ்கானுடைய பாடலிலே ஒரு சரணத்தை நான் இப்பொழுது தமிழுக்கு சொல்ல இருக்கின்றேன். என்றால் அன்பருடைய கேள்விக்கு வடநாட்டிலும் இருக்கிறார்களா கிருஷ்ண பக்தர்கள்? இருக்கிறார்கள். இங்கும் இருக்கிறார்களா? இங்கும் இருக்கிறார்கள். ஏன் வெளிநாட்டில் கூட இஸ்கான் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இஸ்கான் என்ற அமைப்பு அனைவரும் வெளிநாட்டவர், ஆனால் கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பரப்பி கொடுக்கிறார்கள். அதுபோல் இந்த ரஸ்கான் 1700 கிருஷ்ண பக்தியை பரப்பியவர். அவர் சொல்கிறார், மனிதனுக்கு பிறப்பு உண்டு, 7 பிறப்பு என்பார்கள். ஒரு ஜீவாத்மாவுக்கு 7 பிறப்பு என்பார்கள். அந்த 7 பிறப்பிலும் நான்
எப்படி பிறக்கும் என்று அவரே தன் வாயால் சொல்கிறார். ஆனால் நமக்கு தெரியாதுதான். நாம் போன பிறவிலே என்னவாக இருந்தோம், அதற்கு முந்தைய பிறவிலே என்னவாக இருந்தோம், வரப்போகின்ற பிறவிலே என்னவாக இருக்கப் போகிறோம், இது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய வேட்கையை, விருப்பத்தை, கனவை இவ்வாறு வலியுறுத்துகிறார். எவ்வாறு? மானுஷ் ஹோத்தோ வஹி ரஸ்கானி, மானுஷ் ஹோத்தோ வஹி ரஸ்கானி, बसो गोकुल के गांव के ग्वारन। मानुष हो तो वही रसकानी, बसो गोकुल गांव के ग्वारन। நான் மனிதனாக பிறந்தால் கோகுலத்து கிராமத்திலே வாழ்கின்ற வசிக்கின்ற கிராமவாசிகள், அதாவது இடையர்கள், அவர்களுடைய கிராமத்தில் நான் பிறக்க வேண்டும், வாழ வேண்டும். மானுஷ் ஹோத்தோ பசோ கோகுல் கே காவ் குவால மஞ்சாரன். அந்த கோகுல கிராமத்திலே மாடுகளை மேய்க்கின்ற, மாடுகளை வளர்க்கின்ற அந்த இடையர்கள், யாதவ் என்று சொல்வார்கள் அவர்களை, அந்த கிராமத்து மக்களாக நான் பிறக்க வேண்டும். और पशु हो तो बसो देनु नंद के मंजारन। और पशु हो तो बसो நந்து கே தேனு மஞ்சாரம். நான் விலங்காக பிறந்தால், பசு ஹோத்தோ விலங்காக பிறந்தால், நந்தன் என்பவர் யசோதாவுடைய கணவர் ஆவார், கண்ணனுடைய தந்தையாவார், வளர்ப்பு தந்தை. நந்துக்கே தேனு மஞ்சாரன். தேனு என்றால் பசு, மஞ்சாரன் என்றால் நடுவிலே. நந்தனுடைய பசுக்களுக்கு மடியிலே நடுவிலே ஒரு பசுவாக பிறந்து வளர வேண்டும், வாழ வேண்டும். और पशु हो तो बसो नंद के देनु मंजारन। और कग हो तो கக் என்றால் பறவை. நான் பறவையாக பிறந்தால் பசேரோ கரோ, நான் இருப்பிடமாக கூடு கட்டி கொண்டு வாழ்வது எங்கென்றால் காலிந்தி கூல கதம்பக்கே டாரன். காலிந்தி கூல் கதம்பக்கே டாரன். காலிந்தி என்றால் யமுனை. யமுனாவுக்கு ஒரு பெயர் உண்டு, அதை வடநாட்டிலே காலிந்தி என்பார்கள். கூல் என்றால் கரை. நான் பறவையாக பிறந்தால் யமுனை கரையிலே நிறைய மரங்கள் உண்டு. அந்த மரங்களிலே பறவைகள் கூடு கட்டி கொண்டு வாழும். அந்த மரங்களுக்கு பேர் கதம்ப மலர் என்பார்கள். கதம்ப மலர்களை மலரச் செய்கின்ற மரம்தான் கதம்பம் என்று சொல்வார்கள். கதம்பக்கே டாரன். டாரன் என்றால் கிளைகள். யமுனை கரையிலே செழித்து வளர்ந்திருக்கின்ற மரங்களில், அந்த கதவு மரங்களுடைய கிளைகளிலே நான் கூடு கட்டி கொண்டு பறவையாக வாழ வேண்டும். நான் எனக்கு பறவையாக பிறந்தால் சரி. கல்லாக பிறந்தால் பாகன ஹோத்தோ வஹி கிரிக்கோ ஜோக்கி ஸ்ரீ
ஹரி சக்கர புரந்தர தாரன். நான் கல்லாக பிறந்தால் கோகுலத்தில் இருக்கின்ற அந்த கோவர்த்தனகிரியினுடைய அந்த மலையினுடைய ஒரு கல்லாக, அந்த மலையின் ஒரு கல்லாக நான் பிறக்க வேண்டும். ஏனென்றால் புரந்தன் என்றால் கோகுலம். கோகுலத்தினுடைய பெருமையை பார்த்து, ஏனென்றால் கண்ணன் இருக்கின்ற காரணத்தினாலே கோகுலத்துக்கு மிகப்பெரிய பெருமை இருந்தது. அந்த பெருமையை கண்டு பொறாமைப்பட்டான் இந்திரன். அந்த கோகுலத்தை அழிப்பதற்காக இந்திரன் வருண பகவானை அழைத்து மழையாக பொழிந்தான். மழை வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது. அது மூலமாக அந்த மழை வெள்ளத்திலே, காட்டாற்று வெள்ளத்திலே கோகுலம் முழுவதும் அழியும் நிலை வந்தது. அந்த நிலை வந்த பொழுது கண்ணன் அந்த கோவர்த்தனகிரியையே, மலையையே குடையாக பிடித்து மழை தண்ணீர் கோகுலத்தை விழாமல் காப்பாற்றான் என்று சொல்வார்கள். அதனால்தான் கோவர்த்தன கிரிதாரி என்று சொல்வார்கள். பஜல்களை பாடும்பொழுது கேள்விப்பட்டிருப்பீர்கள். கோவர்தன கிரிதாரி, கிரிதர கோபாலா என்று ஒரு பதம் உண்டு. என்ன சுப்லட்சுமி பாடியிருப்பார்கள், கிரிதர கோபாலா. ஆக அந்த மலையை குடையாக பிடித்தவன் கண்ணன். அந்த மலையின் பேர் கோவர்த்தனகிரி. அந்த கோவர்த்தனகிரியிலே, அந்த மலையிலே ஒரு கல்லாக நான் பிறக்க ஆசைப்படுகின்றேன். வாகன ஹோத்தோ வஹி கிரிகோ ஜோ ஹரி சத்ர குடையாக புரந்தர வாரன். கோகுலத்தை காப்பாற்றுவதற்காக அந்த மலையை அவர் குடையாக பிடித்தார் அல்லவா, அந்த கிரியினுடைய, அந்த மலையினுடைய கல்லாக நான் பிறக்க ஆசைப்படுகின்றேன். ஜோ ககு ஹோத்தோ பகேரோ கரோ மிலி காலிந்தி கூல் கதம்பக்கி டாரன். நான் பறவையாக பிறந்தால் நான் யமுனை கரையிலே உள்ள கதம்பலர்களுடைய கிளைகளிலே ஓடு கட்டி கொண்டு நான் வாழ வேண்டும். இப்படி எனக்கும் அந்த கோகுலத்துக்கும் உள்ள உறவு தொடர்ந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடர்ந்து வர வேண்டும் என்று அங்கே தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் ரஸ்கான் அவர்கள். முஸ்லீம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, பட்டான். அதை நான் மீண்டும் திரும்ப சொல்கிறேன் அந்த சரணங்களை. மானுஷோத்தோ வஹி ரஸ்கானி, மானுஷோத்தோ பசோ ரஸ்கானி, பசோ கோகுல் கே காவ் கே கவ்வாரன். கவ்வாரன் என்றால் கிராமவாசிகள், அதாவது யாதவர்கள். ஜோ பசு ஹோத்தோ கஹா பசோ சரோ நித நந்தகி தேனு மஞ்சாரன். நான் விலங்காக பிறந்தால் நந்தனுடைய வீட்டிலே பசுவாக நான் பிறக்க வேண்டும். அந்த நந்தனுடைய பசுவோடு சேர்ந்து நான் ஒரு பசுவாக திரிய வேண்டும், மேய வேண்டும் என்கிறார். அதே ஒரு பாகன் ஹோத்தோ பசோ வஹி லியே ஜோகி ஸ்ரீ ஹரி சத்ர புரந்தர தாரன். பாகன் ஹோத்தோ वही गिरी को बसो श्री हरि छत्र पुरंदर धारण. जो कग हो तो पसेर करो मिली காலிந்தி கூல கதம்ப கே டாரன். இப்படி நான் மனிதனாக பிறந்தால் கோகுலத்தினுடைய கிராமவாசியாக, அந்த இடையனாக, யாதவாக பிறந்து வாழ வேண்டும். நான் விலங்காக பிறந்தால் நந்தகோபாலனுடைய பசுக்களை ஒன்றாக நான் மேய வேண்டும் கோகுலத்திலே. கல்லாக பிறந்தால் கண்ணன் தூக்கி அந்த கோவர்த்தனகிரியினுடைய கல்லாக நான் பிறக்க வேண்டும். பறவையாக பிறந்தால் கோகுலத்திலே யமுனை கரையில் விளைந்திருக்கின்ற கதம்ப மரங்களுடைய கிளைகளில் நானும் ஒரு கூடு கட்டிக்கொண்டு வாழ வேண்டும். இதே கருத்தை தமிழிலே ஒரு புற கவிஞர் பாடிக்கின்றார். மண்ணானாலும் திருச்செந்தூரின் மண்ணாவேன். நான் இங்கே முருகனை பற்றி பாடியிருந்தாலும் கூட இந்த கண்ணனுடைய பாட்டுக்கு இணையாக இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்,
மண்ணாக பிறந்தாலும் கூட நான் திருச்செந்தூரிலே மண்ணாக பிறக்க வேண்டும், வாழ வேண்டும். ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன். 6 படை வீடுகளிலே இந்த ஒரு வீடு பழமுதிச்சோலை. அந்த பழமுதிச்சோலை மரமாக நான் இருக்கிறார். ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன். கருக்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். கருக்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். கல்லாக பிறந்தாலும் கூட திருத்தணிகை என்கின்ற 6 படைகளை ஒரு வீடாகின்ற திருத்தணி என்ற மலையிலே கல்லாக நான் பிறக்க வேண்டும். கருங்கல்லானாலும் தணிகை மலையின் கல்லாவேன். பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவேன். கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். பசும் புல்லானாலும் நான் புல்லாக பிறந்தாலும் கூட என்னுடைய இறைவனுடைய அருளால் நான் பூவாவேன் என்று இங்கே பாடுகிறார். இந்த கண்ணனுடைய திறமையை, கண்ணனுடைய பெருமையை, கண்ணனுடைய மகிமையை, மேலும் யசோதாவுடைய மகிமையை இன்னும் பாடுகிறார். அவர் யார் பாடுகிறார்? ரஸ்கான் பாடுகிறார். சேஷ மகேஷ தினேஷ சுரேசகும் ஜாதி நிரந்தர காவை. சேஷ ஆசிஷன், கணேச விநாயக பெருமான், மகேஷ சிவபெருமான், தினேஷ சூரிய பகவான், சுரேஷ இந்திரன் ஆகியவர்கள் ஜாகி நிரந்தர காவை யாருடைய புகழை அன்றாடம் பாடுகிறார்களோ, யாருடைய புகழை? கண்ணனுடைய புகழை, பெருமாள் புகழை. ஜாகி அநாதி அனந்த அகண்ட அஜேய அபேத சுவேத பதாவை. அவர் அநாதி, ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆதி அநாதி, அனந்த முடிவில்லாதவர். அனந்த முடிவில்லாதவர், ஆதி அனந்த அகண்ட பிரிக்க முடியாதவர். அபேத வேதம் பாராதவர், வேதம் பார்க்காதவர் என்று சுவேது பதாவே நல் வேதங்கள் சொல்கின்றன. அவ்வளவு பெருமைப்படுத்த அந்த கண்ணன் நாரசே சுக வியாஸ் ரச்சே பசி பர் புனி பாவன பார்ன பாவை. நாரத முதற்கொண்டு, சுகர் முதற்கொண்டு, வியாசம் முதற்கொண்டு, வேத வியாசம் முதற்கொண்டு அனைவரும் தொடர்ந்து அவன் பெயரை திரும்ப திரும்ப சொன்னார்கள், தவம் செய்தார்கள். சொல்லியும் கூட அவர்களால் அவனை அடைய முடியவில்லை. அவ்வளோ பெரிய மகிமை பொருந்திய அந்த கண்ணனை, அந்த திருமாலை, அந்த பெருமாளை தாகி அஹீர் கி சோகரியா. அஹீர் கி சோகரி, அஹீர் என்றால் மோர் விற்பவர்கள், அதாவது யாதவா, யாதவ பெண்கள், இடைச்சிகள் சொல்வார்கள், இடைய பெண்கள். அஹீர் கி சோகரியா, சின்ன சின்ன பிள்ளைகள், சோகரியார்கள், அதான் சோகரியார். அஹீர் கி சோகரியா, அந்த மோர் விற்கின்ற அந்த இளம் செண்டுகள், அந்த இளம் பெண்டுகள், குட்டி குழந்தைகள். சச்சியாபரி சாச் பே நாச் நச்சாவே. அவரிடம் போகிறான் கண்ணன். எனக்கு ஒரு ஆளாக்கு மோர் வேண்டும் என்று கேட்கிறான். சச்சியாபரி, சச்சியா என்றால் ஒரு ஆளாக்கு, ஒரு அளவு, ஆளாக்கு என்பார்கள் காலத்தில். சச்சியாபரி சாச் பர், ஒரு ஆளாக்கு, உழக்கு என்பார்கள் கிராமத்திலே. அது ஒரு மோர் வேண்டும் என்று கேட்கிறான் அவன். சாச் என்றால் மோர். அதுக்கு அவள் சொல்கிறார்கள், நீ நாட்டியம் ஆடு, நீ ஆடினால் தருவோம், பாடினால் தருவோம் என்று அவனை ஆட்டி படைக்கிறார்கள்.
இத்தனை முனிவர்கள், இத்தனை மகான்கள், இத்தனை தேவர்கள் அனைவராலும் அறிய முடியாத அந்த கண்ணனை ஒரு ஆளாக்கு மோருக்காக அந்த இடைய பெண்கள், இடைய குழந்தைகள், பெண்களில் குழந்தைகள், சிறுமிகள் ஆட்டி படைக்கிறார்கள். நம்ம ஊரில் குரங்காட்டி வருவான், ஆடுறா ராமா என்று ஆடுவான், ஆடி காட்டுவான். அதுபோல் இங்கே ஆடுறா கிருஷ்ணா என்று அவனை ஆட்டி வைக்கிறார்கள். ஆக அந்த இடைகள் செய்த, அந்த இடைய பெண்கள் செய்த பாக்கியம் என்ன, எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று இங்கே தன்னுடைய கண்ணனுடைய பெருமைக்கு மிக அருமையாக பாடுகிறார். அந்த அனைவருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் அந்த இடைய கிடைத்ததுனால் என்ன காரணம்? பகவான் இறங்கி வருவார் அர்த்தம். நாம் இறைவன் நோக்கி 3 அடி எடுத்து வைத்தால் அவர் நம்ம நோக்கி 6 அடி எடுத்து வைப்பார் என்று சொல்வார்கள் மான்கள். அப்படி அன்புக்கு கட்டப்பட்டுவதான் பகவான். அன்புக்காக இயங்குவதில் கேவலமில்லை, அதை அடுத்தவருக்கு தருவதால் கருதுமில்லை என்பார் கவியரசர். அதான் பக்தவத்சலா என்று சொல்வார்கள். கன்னடக்கு வந்தால் மற்ற பேர் பக்தவத்சலா. பிள்ளைகளுடைய பக்தர்களுக்கு அவன் கொஞ்சுகின்ற குழந்தையாவான். அதுதான் பக்த வத்சலா என்பார்கள். அவருடைய அன்புக்கு அவன் கட்டுப்படுவான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட உண்மையான அன்பு வைத்தால் அந்த அன்புக்கு அவன் கட்டுப்படுவான் என்பதற்காகத்தான் அவ்வளோ பெரிய கடவுளாய் கண்ணனை சாதாரண இந்த இளைய சிறுமிகள் ஒரு ஆளாக்கு மோருக்காக ஆட்டி படைக்கிறார்கள். சச்சியாபரி சாச்பே நாச்சு நச்சாவே. இதே கருத்தை ஒரு தமிழில் ஒரு பாடல் சொல்கிறது. என்னத்தவம் செய்தனை யசோதா, என்னத்தவம் செய்தனை யசோதா, என்னத்தவம் செய்தனை யசோதா பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க. என்னத்தவம் செய்தி எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்னத்தவம் செய்தனை. பரபிரம்மனே எங்கும் நிறை பரபிரம்மன், தோல் விற்பார் துரும்பு விற்பார் சொல்வார்களே, அந்த பரபிரம்மன் அம்மா என்று அழைக்கிறது யாரை? யசோதாவை. அது மட்டுமல்ல, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள இந்த யசோதாவுடைய பெருமையை பார்த்து, அவருக்கு கிடைத்த பாக்கியத்தை பார்த்து பிரம்மனும் இந்திரனும் பொறாமைப்படுகிறார்கள். பொறாமைப்பட்ட உரலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய், இவன் குறும்பு செய்கிறான் என்பதற்காக யசோதா என்ன பண்ணாள்? அவனை உரலிலே கட்டி வைத்தாள், அடித்தாள். இவர் கெஞ்சுகிறான், குறும் பண்ணலம்மா, என்னை விட்டுறம்மா என்று கெஞ்சுகிறான். கெஞ்ச வைத்தவள் யசோதா. பிரம்மனும் இந்திரனும் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவள் யசோதா. ஆகவே அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு யசோதா நீ என்ன தவம் செய்தனையோ என்று அந்த கவிஞர் பாடுகிறார். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை. ஆக பரபிரம்மே அம்மா என்று அழைத்து உரலிலே கட்டி கயிற்றிலே கட்டி வைத்து என்னை விட்டுறமா என்று கெஞ்சுகிறான் கண்ணன் யசோதாவை பார்த்து. ஆக சாதாரண ஒரு இடையப்பெண், படிப்பு இல்லாதவள், கிராமத்தில் இருக்கிறவள், மாடு மேய்க்கிறவளுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் எப்படி கிடைத்தது? நீ என்ன தவம் செய்தனையோ? நர செய்யாத தவமா, வியாசர் செய்யாத தவமா, சுகர் செய்யாத தவமா, அது இந்திரன் செய்யாத தவமா, பிரம்மன் செய்யாத தவமா, அதெல்லாம் மேலாக நீ என்ன தவம் செய்தாயோ என்று பராமரிப்படுகிற அளவுக்கு அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. இந்த பாடல்கள் அனைத்தும்
கண்ணனுடைய பெருமையை காட்டுகிறது. ஆகவே ரஸ்கான் அவர்கள் வாழ்நாள் புறாவும் கண்ணனுடைய பெருமையை பாடி பாடியே கழித்தார். தன்னுடைய இறுதி காலத்தையும் கோகுலத்தையே கழித்து தன் இறுதி கடனையும் அங்கேயே முடித்தார். இப்படி இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே மத ஒற்றுமைக்கு, மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் எடுத்துக்காட்டாக விளங்குவது நம் நாடு, அது குறிப்பாக நம் தமிழ்நாடு. ஆகவே எல்லோரும் பக்தியை போற்றுவோம், பக்தியினாலே அனைவரும் ஒன்றாவோம். அதுதான் எஸ்ஆர் சொல்வார்கள், பாவாத்மக் ஏகதா என்பார்கள். பக்தி என்று வரும்போது என்ன மொழி பேசினாலும் அங்கே ஒன்றாகிறோம், உருவாகிறோம். வாழையோடு பாடிருப்பார், இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம், இல்லார்க்கு இதுதான் சொந்தம், நல்லார்க்கும் நன்றாம் மன்னாம், நாயகனே நீயே சொந்தம் என்று பாடிருப்பார். அல்லா அல்லா என்பார். அப்படி அனைவருக்கும் ஒருவன் இறைவனே, அவனிலே பேதம் கிடையாது. இந்த மதமா அந்த மதமா இல்லை, எந்த மதம், பகவான் எந்த மதம், பகவானுக்கு ஒரே மதம்தான், அதான் மனிதன், அவன்தான் பக்தன். அந்த பக்தனுக்கு பகவான் கட்டுப்படுவான் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல்களை நாம் பார்த்தோம். இன்னும் பல நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டு அதற்கான பதில்களை பெற்று நீங்கள் இன்புற்று வாழ இறைவன் அருள வேண்டும். ஆக தங்களுடைய இந்த சந்தேகங்களுக்கு தெளிவு தருகின்ற, விளக்கம் தருகின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் எனக்கும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நீங்கள் விரும்பும் கேள்வியை கேட்கலாம். அது ஏதாவது தான் பரவாயில்லை. அறிவியலை தவிர, கணக்கை தவிர பாக்கி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அது ஹிந்தி மொழியோ தமிழ் மொழியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதற்குரிய விளக்கம் தங்களுக்கு அளிக்கப்படும். அது மட்டுமன்றி நாங்கள் கொடுக்கின்ற அந்த விளக்கம் தங்களுக்கு திருப்திகரமாக உள்ளதா இல்லையா என்பதும் கீழே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள் என்று கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை நேயருடைய புதிய கேள்விக்கான விளக்கத்தோடு சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். தன்யவாத். ஜெய் ஹிந்த்.